கேட்கவே அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்க மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா, விண்வெளிக்கு போன 2 மனிதர்கள் பூமிக்கு திரும்பி வர முடியாம அங்கேயே மாட்டிக்கிட்டாங்க. இதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இது உங்க டஸ்ட்பின் பீடியா. எப்படி பூமியில விண்வெளி ஆராய்ச்சி மையங்கள் இருக்கோ அதே மாதிரி ஸ்பேஸ்லயும் விண்வெளி ஆராய்ச்சி மையங்கள் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சர்வதேச விண்வெளி மையத்துக்கு நாசாவால் அனுப்பி வைக்கப்பட்ட 2 பேர் தான் திரும்பி வர முடியாம அங்கேயே மாட்டிக்கிட்டாங்க. பொதுவா பூமியில இருந்து ஸ்பேஸுக்கு போகணும் அப்படின்னா சும்மாலாம் போயிட முடியாது. அதுக்கு ஸ்பேஸ் ஷிப் வேணும். எப்பவுமே நாசா தான் இந்த ஸ்பேஸ் ஷிப் செய்யற வேலையெல்லாம் பார்த்துக்கும். ஆனா இந்த தடவை ஸ்பேஸ் ஷிப் செய்யற வேலையை நாசா விமானங்களை செய்யக்கூடிய போயிங் அப்படின்ற தனியார் நிறுவனத்திட்ட கொடுத்துருக்காங்க. அந்த தனியார் நிறுவனமும் கிடைச்ச வாய்ப்பை விட்டுறக்கூடாதுன்னு ஸ்டார் லைனர் அப்படின்னு பேர் வச்சு ஒரு ஸ்பேஸ் ஷிப் ஒன்றை தயார் பண்றாங்க. அது முழுசா தயாரான பிறகு கூட பல பிரச்சனைகள் இருந்திருக்கு. அதனாலேயே ஸ்பேஸுக்கு போற டேட் தள்ளி தள்ளி போயிருக்கு. கடைசியில ஒரு வழியா ஜூன் 5ஆம் தேதி வெற்றிகரமா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கேப் கனாவரல் அப்படின்ற ஏவுதளத்துல இருந்து சர்வதேச விண்வெளி மையத்தை நோக்கி ஸ்டார் லைனர் ஸ்பேஸ் ஷிப் கிளம்புச்சு. இதுல இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் அப்படின்றவங்களும் கூடவே புட்ஸ் விஸ்மோர் அப்படின்ற விண்வெளி வீரரும் சேர்ந்து போயிருக்காங்க. சுனிதா வில்லியம்ஸ்க்கு இது 3வது விண்வெளி பயணம். மேலும் இவங்க 322 நாள் விண்வெளியிலேயே இருந்திருக்காங்க. இப்படி விண்வெளி அனுபவம் உள்ளவங்க தான் இந்த சுனிதா வில்லியம்ஸ். ஒரு வழியா ஜூன் 7ஆம் தேதி அன்னைக்கு ஸ்டார் லைனர் ஸ்பேஸ் ஷிப் சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு போய் சேர்ந்துருச்சு. இவங்க ஸ்பேஸுக்கு எதுக்காக போனாங்களோ அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு சரியா ஜூன் 14ஆம் தேதி அன்னைக்கு இவங்க பூமிக்கு திரும்பி வந்திருக்கணும். ஆனா ஸ்டார் லைனர் ஸ்பேஸ் ஷிப்ல ஏற்பட்ட சில தொழில்நுட்ப கோளாறு காரணமா இவங்களால பூமிக்கு திரும்பி வர முடியல. அந்த கோளாறு இன்னமும் சரி செய்யப்படாம தான் இருக்கு. நாசாக்கு இதுல மிகப்பெரிய அதிருப்தி. ஸ்டார் லைனர் ஸ்பேஸ் ஷிப்பை தயாரிச்ச தனியார் நிறுவனமான போயிங் சைட்ல இருந்து இதுல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையையும் சரி செஞ்சு ஜூலை 2ஆம் தேதி அன்னைக்கு அவங்கள பூமிக்கு கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை இன்னும் சிக்கலாக்கக்கூடிய விதமா சில விஷயங்களை சொல்றாங்க. ஸ்பேஸ் சென்டர்ல இருந்து பூமிக்கு வரணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 6 மணி நேரம் ஆகும். இப்படி வரும்போது இடையில ஏதாச்சும் கோளாறு ஏற்பட்டா 2003ல கல்பனா சாவ்லா வந்த ஸ்பேஸ் ஷிப்ல ஏற்பட்ட மாதிரி ஏற்பட்டுரும் அப்படின்னு ஆய்வாளர்கள் பலரும் சொல்லியிருக்காங்க. கடைசியா ஒரு சின்ன தகவல். எல்லாருக்கும் லைக்கா அப்படின்ற நாய் விண்வெளிக்கு போச்சுன்னு தெரியும். எத்தனை பேருக்கு தெரியும் அது பூமிக்கு திரும்பி வரவே இல்லை அப்படின்றது?